நாம இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற புதுப்பாக்கம்ல வீர ஆஞ்சநேயர் கோயிலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கஜகிரின்னு சொல்லப்படுற ஒரு குன்றின் மேலதான் அமைஞ்சிருக்கு. இந்த புனிதமான பாதையில போறதே ஒரு தனி தெய்வீக அனுபவம் தான். இந்த கோயிலுக்கு போறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. முதல்ல மலையோட அடிவாரத்துல இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம பயணத்தையே ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான அந்த 108 புனித படிகள்ல ஏறி மலையோட உச்சிக்கு போகணும். மூலவரோட திருவுருவம் கம்பீரமா 6 அடி உயரத்துல இருக்கு. அழகும் வீரமும் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு தோற்றம். உண்மையிலே அந்த உயரத்தை பார்க்கும்போதே நம்மள அறியாம ஒரு பிரமிப்பு வரும். இந்த அனுமான் கிட்ட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவரோட இன்ன திருக்கோளம்தான். ஆனா இங்க பாருங்க, அவரோட ஒரு கால் தரையில இருக்கு, இன்னொரு கால் பறக்க தயாராகிற மாதிரி மேல தூக்கிய நிலையில இருக்கு. இந்த திருவுருவத்தோட தெய்வீக நுணுக்கங்கள் இதோட முடியல, இன்னும் நிறைய இருக்கு. பாருங்க, அவரோட திருமுகம் வடக்கு திசையையும் ஆனா அவரோட திருமேனி கிழக்கு திசையும் பார்த்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட நாபியில ஒரு தாமரையும் வாளோட நுனியில ஒரு மணியும் கூட செதுக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ராமாயண போர் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அப்போ நாகாஸ்திரத்தால லக்ஷ்மணன் தாக்கப்பட்டு மயக்கமடைஞ்சிடுறார். அவரை காப்பாத்த சஞ்சீவனி மூலிகை தேவைப்படுது. உடனே அதை கொண்டு வரதுக்காக அனுமன் இமயமலைக்கு பறந்து போறார். ஆனா அங்க போனதும் எந்த மூலிகைன்னு அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சஞ்சீவி மலையையே பெயர்த்தெடுத்து தூக்கிக்கிட்டு தெற்கு நோக்கி பறந்து வரார். அப்படி அவர் வரும்போது அவரோட மாலை நேர அனுஷ்டானங்களை, அதாவது சந்தியாவந்தனம் பண்றதுக்காக அவர் தரையிறங்கின அந்த புனிதமான இடம் தான் இந்த புதுப்பாக்கம். வியாச மகரிஷியால நிறுவப்பட்ட 108 அனுமன் தலங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த 108 படிகளுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம். அனுமன் எங்க இருக்காரோ அங்க ராமரும் இருப்பாருன்னு ஒரு ஐதீகம் உண்டு. அந்த நம்பிக்கையை மெய்ப்பிக்கிற மாதிரி இங்க வீர ஆஞ்சநேயரோட சந்நிதிக்கு நேர் எதிரிலேயே சீத்தை, ராமர், லக்ஷ்மணனுக்கான ஒரு சந்நிதியே அமைஞ்சிருக்கு. இது ரொம்பவே அரிதான, ரொம்ப மங்களகரமான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. இங்க வர்ற ஒவ்வொரு பக்தரோட மனசுலயும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு நம்பிக்கை இதுதான். இங்க இருக்கிற வீர ஆஞ்சநேயர் தன்னை நாடி வர்றவங்களோட எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். இதுதான் அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. பக்தர்கள் தங்களோட நம்பிக்கையையும் பக்தியையும் பல வழிகளில் வெளிப்படுத்துறாங்க. முக்கியமா வெண்ணெய் காப்பு சாத்துறது, வெற்றில மாலை போடுறது, இதெல்லாமே இங்க ரொம்ப விசேஷம். அதோட அனுமன் ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி மாதிரி முக்கியமான நாட்கள்ல இங்க நடக்கிற சிறப்பு பூஜைகள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிட்டு வழிபட்டுட்டு போறாங்க.